இவர்கள் சொல்கிறார்கள், இந்த ருஷ்டி என்ற அந்த ஸ்டிக்கர் ஒட்டின அந்த இளைஞன் அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்தது அவருடைய பெற்றோர்கள் தனக்கு நன்றி சொன்னார்களாம். இது போன்ற பொய்யான வாதங்களை வைக்கின்ற ஒரு அரசாங்கமாக இவர் எப்ப மாறிவிட்டார் என்று நினைக்கும் பொழுது எனக்கே புதினமாயிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வருடம் மார்ச் 22ஆம் தேதி, ஏறத்தாழ என்று இது ஏப்ரல், மார்ச் 18ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், அமெரிக்காவுடைய பின்னணியில் இஸ்ரேல் மீண்டும் காசாவையும் பலஸ்தீனையும் தாக்க தொடங்கியது. ஒரு நாள் 400 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள், சிறுவர்கள். ಮಾರ್ಚ್ 18 ಅಮೆರಿಕಾව ඊශ්‍රායලත් එක්ක එකතු වෙලා පලස්තීන් 400ක් මර්මෝටපත් කරා. ජනතාව, කාන්තාවන්, ළමයි සියලු දෙනාම මැරුවා. இந்த அரசாங்கம் என்ன செய்தது? இந்த அரசாங்கம் குறைஞ்சபட்சம் பாராளுமன்றத்தில் அனுதாபத்துக்குரிய பிரேரணை கொண்டு வந்தார்களா? இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுடைய சகோதரர், உங்களுடைய பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினர் உதுமான் நாங்கள் கொண்டு வருகின்றோம் அனுதாப பிரேரணை. அவர்களை சொல்கின்றோம், நீங்கள் அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று, உங்களுடைய சப்போர்ட்டை தர வேண்டும் என்று சொல்ல போகின்றேன். ඉතින් ඒ වගේ මෙච්චර විශාල ව්‍යසනයක් මේ මුස්ලිම් මේ ගාසා පලස්තීන් ජනතාවට විරුද්ධව සිදුවන අවස්ථාවක මේ ආණ්ඩුව මොනවද කරේ? අනුර කුමාර දෙසානගේ මැතිතුමා ඔබගෙන් අහන්නම්, ඔබ මොනවද කරේ? ඔයගලගේ ජනතා විමුක්ති பெரமுன මොනවද කරේ? உங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ததா? அல்லது அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்பினீர்களா? கேவலம் அதை விட்டுவிட்டு அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர்கள் அடித்த அந்த இளைஞனை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்தீர்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா? நீங்கள் இந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நான் ஒரு நாளுமே பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்ன அனுரகுமார் திசாநாயக்க முதலாக அதை பயன்படுத்தியது எங்களுக்கு எதிராகத்தான். அதற்கு பிற்பாடுதான் இந்த இஸ்ரேல் குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்களை பிடிக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னுமே அதற்காக பாய்க்கப்படவில்லை. ඔය ත්‍රස්තවාදී පනත ඔබලා පාවිච්චි කරේ අර රුෂ්ටි කියන තරුණයාට විරුද්ධව විතරයි. ඇයි? අර පාස්ක ප්‍රහාරය එල්ල කරපු කිසිම පුද්ගලයා මහමොලකරුවන්ට විරුද්ධව පාවිච්චි කරේ නැහැ. ஏதோ இந்த மகமொளக்கருவான்னு சொல்லி இந்த இந்த உயர்த்தி ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக இருக்கின்ற அந்த சதிகாரர்களை பிடிக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு இப்ப என்ன செய்திருக்கின்றார்? நினைச்சாலே சிரிப்பாக இருக்கின்றது. 4 வருடத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை இப்பொழுது சிஐடியிடம் கொடுக்கின்றார். அனே ஜனாதிபதிතුමා, හරිම විනෝදයක් ඔබතුමා කරන්නේ. මේ අවුරුදු 4කට ඉස්සෙල්ලා ඉදිරිපත් කරපු පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් ජනාධිපති කොමිෂන් වාර්තාව ඔබතුමා දැන් දෙනවා අර CID එකට. අවුරුදු 7ක් හිටියා නේද? 7 வருஷம் 7 மாதம் மன்னிக்க வேண்டும், மாசம் 7ක් හිටියා නේද? 7 மாதம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி என்று நம்புகின்றேன். விடிந்தால் 7 மாதம். ஜனாதிபதியாக ஆயின நீங்கள் இந்த அறிக்கையை எப்பொழுது உங்களுக்கு சிஐடியை கொடுத்திருந்தால் இப்பொழுது 7 மாதத்துக்குள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே? මාස 7ක් ඔය මලයිල වාර්තාව ඔය පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ඔය වාර්තාව අවුරුදු 4ක් තිස්සේ ජනාதிபதி காரியாலயத்தில் තිබෙනවා. 4 வருஷமாக இந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த அறிக்கை இருக்கின்றது. ඔබතුමාවිල්ල මාස 7ක් හිටියා. එතකොටවත් ගිහිල්ලා මම හිතන්නේ මාර්තු සෙප්තැම්බර් 24 වෙනිදා ඔබට දෙන්න තිබුණානේ මේක CID එකට. එහෙම නොකර දැන් ඇවිල්ලා CID ට වාර්තා දෙනවා. ඇයි? කිව්වනේ අර මේ සෙප්තැම්බර් 21 වෙනිදා වෙනකොට මේක අත්තනම් කොට ගන්නවා කියලා.
இந்த 6 வருடங்கள் பூர்த்தியாகின்ற இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி சதிகாரர்களை கைது செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று பெருசாக பேசினவர் ஒன்றும் செய்ய முடியாமல் இப்பொழுதுதான் சிஐடி ரிப்போர்ட்டை கொடுக்கின்றார்கள். நீங்க நினைக்கின்றீர்களா இது இவர் தெரியாமல் செய்கிறார் என்று? இல்லை, தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்துதான் செய்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் புதினமா இருக்குமே. அப்படி என்றால் அவர் ஏற்கனவே அதை கொடுத்திருக்கலாம் என்று. கொடுக்க மாட்டார். ஏன் ஏன் எந்த அரசாங்கம் என்று அமெரிக்காவுடைய கைப்பில்லை. இதுதான் உண்மை. இவருக்கு IMF வழங்கப்பட்ட அந்த சலுகை அமெரிக்காவின் கையில் இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதனால் தனக்கு பாரிய ஒரு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் அமெரிக்காவின் சொல்லுபடி நடக்கும் ஒரு செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார். அப்ப அன்றகுமார் திசாநாயක දැන් ඇමරිකන් අර මේ රටේ ඉන්න තානාධිපතිගේ හොරතල් බබා වෙලා. එයා කතා කරන්නේමනේ බ්‍රාවෝ. අன்றகுமார் திசாநாயක දිහා බලලා අර අපේ IMF එකේ අර ඒ ලේඩි ඒ තැනතිය කියනවා බ්‍රාවෝ. ඩාர்லிங் විතරයි කිව්වේ නැත්තේ. ඩාர்லிங்ட மட்டும் தான் சொல்லல. அப்படி இணக்கப்பாடு அவர்களுக்கு. அதனால் தான் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக இங்கே நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இவர் இந்த இளைஞனை கைது செய்யும் பொழுது அவர்தான் சேர்ந்து கையொப்பம் வைக்கின்றார். ஜனாதிபதிතුමා තමයි අත්සන් කරේ ඒ තරුණ කොල්ලව ත්‍රස්තවාදී පනති යටතේ අත්අඩංගුවට ගන්න. நாளை மறுதினம் மே 1ஆம் தேதி இப்பொழுது ஐரோப்பிய யூனியத்திலிருந்து GSP பிளஸ் கொடுப்பது சம்பந்தமாக ஒரு டெலிகேஷன் இலங்கைக்கு வருகின்றது. தலைவர் அவர்கள் அவருடன் சில வேளைகள் நானும் போய் சந்திக்கத்தான் இருக்கின்றேன். இப்பொழுது அங்கே அடுத்த பிரச்சனை. இவர் நினைத்தார் அமெரிக்காவுக்கு கூஜா பிடித்தால் டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு எதிராக அந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அடிக்க மாட்டார்கள் நினைத்துதான் இவர்கள் கூஜா பிடிச்சது. ஆனால் அந்த டொனால்ட் ட்ரம்ப் இவரை நாய்க்கும் கணக்கெடுக்கவில்லை. கொடுத்து விட்டார். 83% அடிச்சாச்சு. 83% அடிச்சாச்சு. இப்ப ஏதோ இந்த நாட்டு மக்கள் செய்த நன்மைக்காக அது 90 நாள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப 90 நாள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இவருக்கு பெரிய பிரச்சனை, இந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனை. இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையெல்லாம் செய்வதே அமெரிக்காவை தாஜா பண்றதுக்கு, அமெரிக்காவை தாஜா பண்றதுக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குகின்றது? பெரும் ஒரு ஒரு அநியாயம் இது. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், இந்த மக்களை பார்த்து கூறுகின்றேன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.